ஒன்று பேதுருவினுடைய புத்தகம், பேதுருவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இதனாலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் வாழ்வதற்கு அநேக விதமான காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொருவர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, இது இல்லாம என்னால் வாழவே முடியாது. ஒரு குடிகாரன்ட்ட கேட்டா அவன் சொல்லுவான், எனக்கு மதுபானம் ரொம்ப அவசியமானது, இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. இன்னும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இருதயத்தில் மேன்மையாக எண்ணி, இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இது எனக்கு மிக அவசிய தேவையாக இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனா இங்க பேதுருவுடைய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பப்பட வேண்டியது மிகவும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த துன்பப்பட வேண்டியது ஏன் அவசியம்? வேதாகமத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்கள் நாம் வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். பொதுவாக மனிதர்கள் துன்பத்தை, உபத்திரவத்தை விரும்புகிறது இல்லை. பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால் தான் வாழ்வதற்காக மற்றவர்களை உபத்திரவப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலையில தான் ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேறுபாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் நினைக்கிறது போல ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் நினைக்க கூடாது. எல்லாருடைய இருதயத்தை போல ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் இருக்கக்கூடாது. சகோதரன் சொன்னான், எல்லா காலோட இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு இருதயத்தை குறித்து அக்கறை இல்லை. என்ன எண்ணம் வந்தாலும் அது உள்ள கொண்டு பத்திரப்படுத்தி வைத்து விடுவார்கள். அந்த எண்ணம் உள்ளே இருக்கிறதான வரைக்கும் அது சமயம் வாய்க்கும் போது அந்த எண்ணத்திற்கு தகுந்த செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே தான் நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருந்தால் நல்ல பொக்கிஷமாக இருக்கும். நல்ல பொக்கிஷமாக இருந்தால் தேவன் விரும்பும் இருதயமாக இருக்கும். தேவன் விரும்பும் இருதயமாக இருந்தால் தேவனுக்கு ஏற்றவைகளை செய்வோம். தேவனுக்கு ஏற்றவைகளை செய்தால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனா இன்னைக்கு அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், தேவன் எது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம் என்று நினைக்கிறாரோ இதை அவசியமில்லை என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். வேதத்திலே புலம்பலுடைய அங்கே புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே இவ்விதமாக ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வாசிங்கள், புலம்பலுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்கள். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. போதும், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க நன்றாக இந்த வேத வசனத்தை கோடிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக கடந்து போகும்போது அநேக ஜனங்களுக்கு தேவனை குறித்து மனசா உண்டாகிறது. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி போட்டு சோதிக்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை என்னுடைய வாழ்க்கையில எதற்காக அனுமதித்திருக்கிறார்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏதோ அவர்கள் கொஞ்சம் ஆண்டவரை தேடுறாங்க, ஆனா எல்லாம் மனசு விரும்பின வழிகள்லாம் நடக்கிறாங்க, அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும்தானே இப்படி எல்லாம் என்ன செய்யறேன், கஷ்டப்படுறேன். ஒரு மனுஷனுடைய உபத்திரவத்தினுடைய தன்மை என்பது அவர்களுடைய இருதயத்தினுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சில தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து இவர்களுக்கு பெரிய உபத்திரம் வந்தாலும் அது சிறிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சில தேவனுடைய பிள்ளைகள் சிறிய உபத்திரம் வந்தாலும் அது ஒரு பெரிய உபத்திரமாக தலைமையில சுமந்து கொண்டே அலைகிறார்கள். இரவும் பகலும் அந்த எண்ணத்தாலே அவர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, தேவன் அனுமதிக்கிறதான உபத்திரவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. இந்த துன்பத்தை இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் மனப்பூர்வமாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறது இல்லை. மனப்பூர்வமாய் அவர் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறவர். அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்கள். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை
அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறோம் அல்ல. அது நீங்க அந்த வார்த்தை பார்ப்பீர்கள் என்றால் மனுபுத்திரரை, அதுல தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை, மனுபுத்திரரை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுபுத்திரர் என்றால் எல்லா மதத்தினர், எல்லா ஜாதியார், உலகத்தில் உள்ளதான எல்லாரையும் காட்டுகிறது. அப்ப நம்முடைய தேவனுக்கு எந்த ஒரு மனுஷனும் சஞ்சலப்படுவதற்கு அவருக்கு என்ன கிடையாது, விருப்பமே கிடையாது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். எல்லா மனிதர்களும் சங்கடம் இல்லாமல் வாழ வேண்டும், உபத்திரவம் இல்லாமல் வாழ வேண்டும். எனவே தான் சொல்கிறார், எனக்கு மனப்பூர்வமாக மனப்புத்தர சங்கடப்படுத்த எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. என்றாலும் இந்த உபத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க நீங்கள் வந்து வாசித்து பார்ப்பீர்களானா 10 நாள் நீங்கள் வந்து என்ன செய்வீர்கள், உபத்திரவப்படுவீர்கள். வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரமா சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும். 10 நாள் என்பது ஒரு குறைவான நாள், இது அதிகமான நாட்கள் கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான உபத்திரவம் என்ன காரணத்தால் என்பதை அறியாமல் இருக்கிறபடினால் இந்த உபத்திரவத்தினால் வருகிறதான கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். இந்த துன்பங்கள், உபத்திரவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் துன்பம் வருகிறதான வேளையில தான் தவறு எங்கே நடந்தது என்று சொல்லி என்ன செய்கிறான், சிந்திக்கிறான். வாகனம் வந்து ஏற்கனவே பழுதாக இருக்கிறது, ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிறதான வரைக்கும் பெரிதாக அந்த வாகனத்தை குறித்து யாரும் கவலைப்படுகிறதே இல்லை. ஆனால் திடீரென்று சொல்லி பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நிற்கும் போதுதான் சிந்திக்கிறான், மண்டையை போட்டு குழப்புகிறான். இதுல வந்து பிரச்சனை இருக்குமா, அதுல பிரச்சனை இருக்குமா, மண்டையை போட்டு குழப்புகிறான். இவனால் இயன்ற வரைக்கும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி பண்ணுகிறான். இவனால் முடியாவிட்டால் 4 பேர் வருகிற இடத்துல ஆலோசனை கேட்கிறான். அவர்களாலும் முடியாவிட்டால் அதுல சீனியராக இருக்கிறத மெக்கானிக் கிட்ட போய் இது இப்படி வந்து பழுதாகி விட்டது, எனக்கு தெரியவில்லை, நீங்கள் இதை தெரிந்தவர்கள் என்ன செய்து தாருங்க, சரி செய்து தாருங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில இவன் நினைத்ததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான வேளையில இவன் எதையும் சிந்திக்க மாட்டான். அவன் இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால தான் இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜனங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில மட்டும் நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எண்ணி நீங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் உள்ளதான காரியங்களை மேன்மையாக நினைக்கிறவன் தன்னுடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாவற்றையும் அவைகள் மேலே தான் வைத்திருப்பான். எனவே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் ஐஸ்வர்யவான். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது ஊசியின் காதிலே நுழையுமா? ஊசியின் காதிலே ஒட்டகம் எப்படி நுழையாதோ அதே போல ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன நன்மைகளை தந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதங்களை தந்தாலும் சரி, நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணம், பேச்சு, நடவடிக்கை எல்லாமே தேவனை சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து, தேவன் என்ன விரும்புகிறார் அதை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பேர் தான் தேவனுடைய பிள்ளைகள். நான் சில நாள்ல ஒரு தேவனுடைய மனுஷனிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது நான் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு சில வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்ததற்கு பிறகு ஏன் பின்வாங்கி இயேசுவை மறுதலித்து ஏன் என்ன செய்யறாங்க, போகிறார்கள் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னதான பதில், அவருடைய இருதயம் எல்லாம்
அவர்களுடைய மாம்சத்தினுடைய எண்ணங்களையே சார்ந்து இருக்கிறபடினா இவர்கள் கிறிஸ்துவுடைய மேன்மையை குறித்து இவர்களால் வந்து என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஜென்ம சுபாவமுள்ளதான மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரிய கர்த்தருடைய மகிமையான காரியங்களை இவன் அறிய மாட்டான். மகிமையான காரியங்களை அறிந்திருப்பான். ஆனால் எந்த சூழ்நிலைகளில் சொல்லப்போனால் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக வருகிறதான பிரச்சனை மரணம் தான். அதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு வரப்போகிறது இல்லை. மரணமே வந்தாலும் அவன் யாரை விட்டு தூர போக மாட்டான். நீங்க எல்லாம் என்ன பண்ணாங்க உண்மையில இருக்கிறீங்க. இன்னைக்கு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறோம். தேவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. முக்கியமான வேலைகளில் முதலாவது நீங்கள் நினைக்க வேண்டியது, தேவன் நம்முடைய எண்ணத்தை நினைச்சு அவர் சந்தோஷப்படுவாரா? தேவன் நம்முடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுவாரா? தேவன் நம்முடைய செயல்பாட்டை நினைத்து சந்தோஷப்படுவாரா? இந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நீங்கள் ஒரு பாக்கியம் உள்ளவர்கள் தான். இல்லை, இந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் இந்த தாவீது ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணது போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் வீழ வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து ஜெபிக்கிறது எல்லாமே, அந்த ஜெபிக்கிற வேலையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சரீர பிரகாரமான சில நன்மைகள் தேவையா இருக்கும். அதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து யாரிடத்துல போறீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்துல போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் அன்புள்ளவர். அன்புள்ளதான தேவன் என்ன நினைக்கிறார் என்றால், நீங்கள் எப்போதும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஜீவனோடு இருக்கும்போது மட்டுமல்ல, உங்களுடைய மரண நாட்கள் வந்ததற்கு பிறகும் தேவன் உங்களை வந்து அவரோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறபடினால தான் தேவன் உங்கள் மீது அன்பு கூர்ந்து சில கஷ்டங்களின் வழியில என்ன செய்கிறார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பிரச்சனை உள்ள நேரத்தில் மட்டும் யாருக்கு வந்தால் போதும், ஆண்டவர் வந்தால் போதும். சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனை உள்ள நேரத்தை விட அது தீர்ந்த பிறகு தான் நீங்க ரொம்ப ஆண்டவர் வந்து என்ன செய்யணும், ரொம்ப ஆண்டவருக்கு அந்த நன்றி உள்ளவங்க. இன்னைக்கு மனுஷர்களுக்கு என்ன இல்லை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நன்றி அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, உப்பிட்டவர்களை உப்புக்கு வெள்ளம் கிடையாது. அப்படிதானா? வளசர்களில் எல்லாத்தையும் பாதுகாத்து வைப்பாங்க, எதை மட்டும் பாதுகாத்து வைக்க மாட்டாங்க, உப்பை மட்டும் பாதுகாத்து வைக்க மாட்டாங்க, வெளியே இருக்கும். அந்த உப்புக்கு விலை வந்து அதிகம் கிடையாது. உப்பிட்டவரை உயிர் உள்ள அளவும் எல்லா மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சங்கடமும் உண்டு, எல்லா மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையும் உண்டு. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை உபத்திரவங்கள் வருகிறது என்றால் அவர்கள் மூலமாக இது மட்டும்தான் என்று சொல்லி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. வரப்போகிற நாட்களே ஒருவேளை அவர்கள் மூலமாக பெரிதான நன்மைகள் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், வரலாம். நீங்கள் வந்து சிறிய சிறியதான பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து அதை பெரிதாக என்னன்னா முதலாவது பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். மனிதனுடைய சரீரத்தினுடைய அவனுடைய இயக்கம் எல்லாமே ரசாயன மாற்றத்தை சார்ந்தது. இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய அவனுடைய இயக்கங்கள் எல்லாமே ரசாயன மாற்றத்தை சார்ந்தது. இந்த ரசாயன மாற்றம் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டேதான் இருக்கும். எனவே தான் சொல்லுவாங்க, ஒடிதான வியாதி உள்ளவங்களை அவர்களுக்கு இருக்கிறதான வியாதியினுடைய தன்மையை அவர்கள் அறியும்படியாக செய்துட்டா அப்படியே போகும்போது நல்ல ஆஸ்பத்திரிக்கு நல்லா போவாங்க, போகும்போது நல்ல ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அங்க அந்த வியாதியை வந்து கேட்ட உடனே இருக்கிற பலமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பரிசோதனை பண்ணாங்களாம். அதாவது பாம்பு கடிச்சு செத்தவங்களை பரிசோதனை பண்ணாங்களாம். பாம்பு கடிச்சு செத்தவங்க, இதுல பாம்பு கடிச்சு செத்தவங்களை விட பாம்பு கடிச்சிட்டு பயத்தினால செத்தவங்க நிறைய. நானா சொல்லல, இது வந்து விஞ்ஞான உண்மை, இது விஞ்ஞான உண்மை. பாம்பு கடிச்சு செத்தவங்களை விட பாம்பு கடிச்சிட்டு நினைச்சு செத்தவங்க தான் நிறைய. ஜோக்குக்காக சொல்ல, இது உண்மை, விஞ்ஞான பதிவு இது. அப்போ ஒரே நேரத்துல ஒரே பாம்பை 2 பேர் கடிக்க விட்டாங்க பரிசோதனைக்கா. ஒருத்தன் தான் சாகணும்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்தான். அரசாங்க கோச்சினுடைய அனுமதியோட இந்த பரிசோதனைக்காக அவன் என்ன இருக்க 100% விரும்பவே இல்லை. எனவே அவன் தற்கொலை பண்ணி சாகத்தான் போறான். எதன் மூலமாக சாகட்டும்,
இதன் மூலமாக சாகட்டும் பரிசோதனைக்காக ஒருவனை நேரடியாக பாம்பு கொத்த விட்டாங்க. ஒருவனை கண்ணெல்லாம் வந்து கட்டிட்டு இன்னொருவனை பாம்பு கடிக்கும் போது அவனை நுள்ளுன்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்றான். அவனை நுள்ளுன்னு ஒருத்தர் சொல்றான். நுள்ளுன்னு சொல்லும் போது பாம்பு கடிக்கும். பாம்பெல்லாம் கொஞ்சம் கண்டே காட்டல. ஆனா நேரடியாக பாம்பு பார்த்து அந்த பாம்பு கடிச்சிட்டுன்னு சொன்னவன் செத்துட்டான். இவனை சொன்னாங்களாம், அவன் நுழுது வலிக்குதோ, அவனோட மைண்ட் ஃபுல்லாவே எங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் அவனை நுழுனான், மனுஷன் தான் நுழுனான், அதனாலதான் வேதனை, அதனாலதான் வலி, அப்படியே டைவர்ட் பண்ணாங்க. ஆனா இவன் உயிரோடு இருக்கான். அவன் என்ன செத்து போனான்? அவன் செத்து போனான். இது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய எண்ணத்தின் அடிப்படையில அவனுடைய சரீரத்திற்குள்ள ரசாயன மாற்றங்கள் வந்து என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இன்றைக்கும் வெளிநாட்டில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. ஒருத்தன் வந்து ஒரு தவறை வந்து செய்யறான் என்றால் அந்த தவறை செய்யாமல் இருக்கும்படியாக அவனுக்கு ரசாயன மாற்றம் நடைபெறும்படியான இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஒருத்தன் திருடிட்டே இருக்கான்னா மைண்ட்ல அப்படிப்பட்ட ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுக்குள்ள வந்து அந்த ரசாயன மாற்றம் நடைபெறாத இன்ஜெக்ஷனை போட்டுட்டா அவருக்கு அந்த எண்ணமே ஓய்விடுகிறது. கோபப்பணம், சிலருக்கு ஒரு கோபப்பணம், அது ஒரு ரசாயன மாற்றம் தான். சரீரத்திற்குள்ள ஏற்படுகிறதா ஒரு ரசாயன மாற்றம் தான். அந்த ரசாயன மாற்றத்தினால கோபம் தூண்டப்படுகிறது. இந்த கோபம் தூண்டப்படும் போது மனுஷனுடைய சரீரத்தினுடைய எல்லா அவங்களுடைய இயக்கமும் மாறப்படும். எனவே தான் அனுபவம் உள்ளவங்க கோபப்படுகிற நேரத்தில் என்ன செய்கிறது இல்லை, பேசுகிறது இல்லை, செயலாற்றுகிறது. ஒரு சம்பவத்தை நினைத்து, ஒரு செயல்பாடுகளை நினைத்து ஒரு கோபம் வந்து நமக்கு மிகப்பெரிய கோபம் வந்து விட்டதானா அதை குறித்து ஒரு வாரம் பேசாமல் இருப்பதுதான் என்னது. அதை குறித்து ஒரு வாரம் பேசக்கூடாது. அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு பேசுங்க நிதானம் இருக்கும். அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு பேசுங்க, சிந்திச்சு பேசுவீங்க நீங்க. ஆனா இந்த கோபம் இருக்கிறதான வேளையில உங்களால் எதையும் சிந்தித்து எண்ணவோ பேசவோ முடியாது. அப்ப மனுஷனுக்குள்ள ஏற்படுற ரசாயன மாற்றங்கள், நல்ல சுபாவங்களினால நல்ல ரசாயன மாற்றம் ஏற்படும், கெட்ட எண்ணத்தினால கெட்ட சுபாவங்களினால கெட்ட ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ரசாயன மாற்றம் ஏற்படும் என்றால் நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வீங்க. கெட்ட வந்து ரசாயன மாற்றம் ஏற்படுமானால் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். கெட்ட ரசாயன மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படுமானால் உங்களுடைய ஆயுள் நாட்கள் படிப்படியாக நினைச்சு கொண்டே இருக்கும், குறைந்து கொண்டே இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய இருதயத்தை எப்போதும் நல்ல இருதயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு அனுபவங்கள் வர வர, நீங்கள் கிறிஸ்துவில் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வர வர அடுத்தவர்களுடைய செயல்கள் எதுவுமே உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களை காத்துக் கொள்வீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களை தான் நினைப்பீங்க. எதை நினைப்பீங்க? நான் என்ன தவறு செய்து என்னை பாதிக்குமே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய சந்ததி வந்து இப்படி இருந்தது, எனவே இந்த சந்ததி செய்ததான காரியத்தினால என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பாதிப்பு வருமே, பாவத்தினால அக்கிரமத்தினால சாபத்தினால பாதிப்பு வருமே, ஃபுல்லா நம்மை குறித்தே நம்ம நினைத்து கொண்டு இருந்தால் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன். நீங்க எப்போது யாரை குறித்து நினைக்கணும்? முதல்ல ஆண்டவரை குறித்து நினைங்க, அடுத்தது யாரை குறித்து நினைங்க? உங்களை குறித்து நினைங்க. அடுத்தவர்களை குறித்து நினைக்கும் போது நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்து விட்டு விடுங்கள். அதனால எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை, நீங்கள் விட்டு விடுங்கள். அவன் என்னவும் சொல்லட்டும், என்னவும் செய்யட்டும், எப்படி நடந்து கொள்ளட்டும். அடுத்தவர்கள் செய்கிறதான காரியங்கள் நம்மை பாதிக்காது. நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு தவறுகளும் உங்களை பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்களுடைய சந்ததிகளை வந்து என்ன செய்யும், பாதிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்மை ஆண்டவர் சீர்படுத்தும்படியாக சில உபத்திரவங்களை முதலாவது வந்து என்ன செய்கிறார் தருகிற. வாசிங்க 1 பேருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி
பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்னவா? சீர்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி. எதுக்கு தான் உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில? முதலாவது சீர்படும். அப்படிதானே? எதுலெல்லாம் சீர் இல்லாம இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் சீர்னா என்னது? சீர்னா என்னது? ஒழுங்கு. மனுஷன் இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். இவன் இப்படிதான் வாழணும், ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். எல்லாரும் எப்படி வாழலாம்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வாழலாம்னு சொல்லி நினைத்து அவன் மாம்சம் மனசும் விரும்பின வழிகளில் நடந்துதான் இன்னைக்கு அவர்கள் நிறைய கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் சங்கடங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இப்படிதான் வாழ வேண்டும் என்றுதான் வரமுறை வைத்திருக்கிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்றுதான் வரமுறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணி ஞான ஸ்நானம் எடுத்து நீங்கள் அந்த ஐக்கியத்துக்குள்ள வந்து விட்டீர்கள். ஆண்டவரே, நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் இப்படி வாழ்வேன் என்றதான ஒரு உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கையை பண்ணினாதானே நான் இந்த உடன்படிக்கை என்ன செய்கிறோம்? மீறுகிறோம். எதனால மீறுகிறோம்? நம்முடைய செயல்பாடுனால மீறும். அப்படி மீறும் போது தேவன் நம்மை சீர்படுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த சீர்படுத்த வேண்டியது இருக்கிறபடினால அவர் சில கஷ்டங்களுக்கு நம்ம உதாரணமாக அடுத்த பிள்ளைகள் அநேகர் ரொம்ப பயங்கரமா பேசுனது உண்டு. இவங்க திருமணம் முடிஞ்சு அப்பதான் பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும். அப்போ ஏற்கனவே இன்னொரு குடும்பத்துல வாலிப பிள்ளைங்க சில காரியங்களை செய்யும் போது இவங்களுடைய பேச்சுக்கு அளவே இருக்காது, அவ்வளவு பேசுவாங்க. இவங்க பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகலாம், இவங்க பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகுவாங்க. அங்க நடந்தது இங்க நடக்கும், அங்க இவங்க யார பேசினாங்களோ அதே இங்க நடக்கும். அப்போதாகிலும் உணர்ந்து, ஆண்டவரே இது என்னத்தினாலதான் நான் தெய்வ பயம் இல்லாம பேசிட்டேன். ஆண்டவரே, நான் தெய்வனுக்கு பயம் இல்லாமல் நான் பேசினதான் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் உணர்கிறேன். ஆண்டவரே, இதனால தான் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன்னு சொன்னார். இப்ப நினைச்சு பாருங்க, அவர் என்ன ரைட்ஸ்ல சொன்னார் ஆண்டவர். சவுலையும் தாவீதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன்னா தாவீது அவ்வளவு பெரிய உத்தமனா? சவுலை விட பெரிய உத்தமனா இந்த தாவீது? இந்த சவுல ஆண்டவர் ராஜாவுடைய அந்த ஸ்தானத்தில் தள்ளினதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல? அந்த காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் பலி செலுத்துவதற்கு அவன் ஆயத்தம் பண்ண சொல்லி யுத்தத்திற்கு போவதற்கு முன்னாடி காத்திருந்து சொன்னார். 7 நாள் காத்திருந்தான். எல்லாம் காத்திருக்கா காத்திருந்தான். யார் வரல? சாமுவேல் வரல. தாமதமான யாரை பலி செலுத்திட்டான்? பைபிள்ல யார் பலி செலுத்தினான்? இவனை பலி செலுத்தினான். பலி யார் செலுத்தணும்? தேவனுடைய மனுஷன் செலுத்தணும். எல்லாரும் அந்த பலிக்கு கொண்டு போக முடியும். பிரசங்கம் சொல்லணும். அந்த ஸ்தானம் யாரால் கொடுக்கப்படுகிறது? தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஒருவனும் கனமான ஊழியத்திற்கு தானே ஏற்படுவதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒன்று நினைக்கலாம், இவங்க பிரசங்கம் பண்ணலாம, இன்னைக்கு பிரசங்கம் உங்களுக்கு விட்டாச்சுன்னா 2 நாள் தட்டி தடுமாடி பண்ணுவீங்க, அது கூட கரெக்டாக பண்ணிடுவோம். உங்களை கூட பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கமான தெரிஞ்ச உடனே ஒரு பாஸ்டர் ஆகி விட முடியுமா? 4 பேருக்கு ஜெபம் தெரிஞ்ச உடனே பாஸ்டர் ஆகி விட முடியுமா? எத்தனையோ சபைகளை பாருங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சதுதான் பெரிய பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க பெரிய பாஸ்டர் அங்கீகரித்து வைத்திருப்பாங்க. ஐஏஎஸ் கலெக்டர் படிச்சவங்கலாம் அவங்களுக்காக தான் காத்திருப்பாங்க வீட்டில். இல்லை, நான் கலெக்டர் படிச்சிருக்கேன், அவர் 2ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்காரு, அவர் வர வரைக்கும் நான் காத்திருக்கேன்டா, நான் ஜோம்னு சொன்னா ஜோம் பண்ணலாம். ஆனால் யாரும் அங்கீகரிக்க மாட்டான், ஆர்டர் அங்கீகரிக்க மாட்டார். ஜோம் பண்ணலாம், ஆனால் யாருடைய ஆசீர்வாதம் வராது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்ய வர. இந்த சவுல் என்ன செய்யலை? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்னு காத்திருக்கல. ஆண்டவர் இதை மனசுல வச்சுட்டார். அடுத்தது இன்னொன்று, அமலேக்கின் பேரை பூமியில இராமல் அதம் பண்ணணும். இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் மனசுல வச்சாரு. எனவே சவுல ராஜாவாயிராதபடி தள்ளினார். இந்த தாவீது செய்த காரியத்தை நீங்க பாருங்களேன். அவன் யாரை கொலை செய்வான்? நீதிமான கொலை செய்வான். யாரு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதுன்னு சொல்லியிருக்கு வசனத்துல. இவன் கொலை செய்வது யார? அவன் யார்? அது அவன் ரொம்ப உத்தமமான ஒரு ஊழியக்காரன். அவன் ராஜா சொல்றான், நீ எங்க போ, வீட்டுக்கு போன்னு சொல்றான். இளைப்பாறுவதற்கு அவன் சொல்றான், எல்லாரும் யுத்தத்துல இருக்கும்போது நான் மட்டும் சௌக்கியமாக போய் வீட்டுல போய் நான் இருப்பேனோ சொல்றான். யோவாப்ட சொல்லி அனுப்புறான். என்ன செய்வியே யார் செய்வியே தெரியாது. இவன் என்ன செய்யணும்? நம்ம தான் கொலை செய்தோம்னு தெரியாம இவனை கொலை பண்ணணும். அதுதான் நம்ம தான் பண்ணணும் தெரியக்கூடாது. தந்திரம். ஞானமா காரியத்தை செய்யலாம், ஆனா தந்திரமா காரியத்தை செய்யக்கூடாது. ஞானமா காரியத்தை செய்தால் தேவன் அங்கீகரிப்பார், தந்திரமா காரியத்தை செய்தால் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஞானத்துக்கும் தந்திரத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஞானம் என்னது, தந்திரம் என்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவன் யாருக்குமே தெரியாது நினைச்சான். யோவாபுக்கும் யாருக்கு மட்டும்தான் தெரியும், தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அதை பார்த்தார். நீதிவான், உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரன். அவனை தவற மறைப்பதற்காக தான் அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை நான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்னது ஆச்சரியமான காரியம்தான். அதற்கு ஒரு வசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து வாசித்து பாருங்க. 2 சாமுவேலுடைய புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று என்ன பண்ணினான் சொல்றான். யாராவது நமக்கு சொல்லியிருப்போமா? நான் தான் தவறு பண்ணிட்டேன். தவறு பண்ணிட்டு தவறு மறைக்கிறவங்க ஒருபோதும் திருந்த போகிறதும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆக போவதும் இல்லை. தவறு நடந்து நமக்கு தெரியுது. தவறை மறைக்க முயற்சி பண்ணக்கூடாது. தவறுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். அவன் சொல்லிட்டான், நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கோபம் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருப்பதாக தவறு பண்ணினது நான் தான். இவன் என்ன செய்தான்? ஒத்துக்கொண்டான். அந்த உரியாவனுடைய காரியத்திலையும் நாத்தான் வந்து சொல்லும் போது இவன் ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடி இவன் மறுபடியுமாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சவுல் வந்து அப்படி அல்ல. இந்த சவுலை வந்து ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். இன்னைக்கு நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, நான் கிறிஸ்தவன், எப்பொழுதும் தேவன் என்னோடு இருப்பார் என்று சொல்லி நீங்கள் தவறாக நினைத்து நம்பி தேவனால் கைவிடப்பட்டவர்களாக இருந்து விடக்கூடாது. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் தேவன் அவன் என்ன செய்தார்? கைவிட்டார். தேவன் கைவிட்டதான வேலை இல்லை. இவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இவன் தேவனுடைய சன்னிதானத்தில் போயிருக்க வேண்டும், தேவனுடைய தீர்க்கதரிசனத்தில் போயிருக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றானோ அதை செய்திருக்க வேண்டும். இவன் நெருக்கம் அதிகமானவனே, பிரச்சனை அதிகமான உடனே இவன் எதை விட்டான்? அஞ்சனம் பார்த்தல், குறி சொல்தல், இதெல்லாம் ஏற்கனவே விட்டான். தேசத்துல அஞ்சனம் பார்க்கிற குறி கேட்கிற எல்லா குறி சொல்கிறவர்களையும் என்ன செய்தான்? அவன் கொண்டு போட்டான். நெருக்கம் அதிகமான உடனே, பிரச்சனை அதிகமான உடனே இவன் தேவனிடத்துல போவதற்கு பதிலாக, செய்த தவறுக்கு மனசாப்படுவதற்கு பதிலாக, செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக இவன் யாரை தேடி போறான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போறான். அங்க என்ன வார்த்தை தெரியுமா சொல்லப்படுகிறது? அவனுக்கு அங்க ஆறுதலான வார்த்தை கிடைக்கல. அவனுக்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? தேவன் உனக்கு எதிராளியாக இருக்கும்போது நீ என்னிடத்துல ஏன் விசாரிக்கணும்னு கேட்கறாங்க. மனுஷன் எதிராக இருக்கட்டும், கவலையப்படலாம்.
ஏன்னா மனுஷன் இன்னைக்கு எதிராளி, நாளைக்கு உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. இது மனுஷனுடைய இயல்பான சுபாவம். அவங்க விரும்புகிற மாதிரி நடந்தால் அன்பா இருப்பாங்க. அவங்க விருப்பத்துக்கு மாறாக நீங்க நினைச்சா பேசினா ஏதாவது செயல்பட்டு உடனே இருப்பாங்க. இது மனுஷனுடைய இயல்பான சுபாவம் தான். கர்த்தருடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. ஆனா ஏனோ அவர்களும் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்போ தேவனிடத்துல நீங்கள் கடந்து போய் உங்களுடைய தவறுகளுக்காக மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டா ஆண்டு என்ன கொடுப்பார்? தாவீது மன்னிப்பு வாங்கிட்டான். யாரும் மன்னிப்பு வாங்கல, சவுல் மன்னிப்பு வாங்கல. அப்ப தேவன் அவனுக்கு எப்படி இருந்தார்? நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகமே உங்களுக்கு எதிராக இருக்கட்டும், கவலை வேண்டாம். தேவன் உங்களுக்கு அனுசாரியா இருக்கிறார். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ள. தேவன் அனுசாரியா தான் கவலையே படந்தான். தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது அவன் சொல்றான், என் தலைமையிலும் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறாங்க. நீங்க ஒன்று நினைத்து பாருங்கள், வாழ்ந்து பலத்திருக்கிறதான ஒரு சத்துருவை எதிர்கொள்வது அவ்வளவு லகுவான காரியம் கிடையாது. ஒரு ஏழை, பணம் இல்லை, பொருள் இல்லை, அவனை எதிர்கொள்வது உங்களுக்கு லேசு. பணம் இருக்கு, ஆள்களும் இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, இவர்களை எதிர்கொள்வது அவ்வளவு லகுவான காரியம் இல்லை. ஆனா அவர்களை எல்லாம் எதிர்கொண்டான். யாருடைய ஒத்தாசையில? கர்த்தருடைய ஒத்தாசையில. கோலியாத்துடைய சம்பவத்தில் வந்து பார்க்கிறோம். அந்த கோலியாத்து என்ன நம்பிக்கையில சொல்றான்? பெரிய பட்டயம் வைத்திருந்தான், பெரிய பட்டயம் வைத்திருந்தான். அடுத்த தாவீதுடைய கையில் ஒண்ணுமே இல்லை. இந்த கோலியாத்தினுடைய எண்ணம் என்ன? அவன் அருகாமையில வந்த வெட்டு அவனுக்கு தவறாது. அவன்கிட்ட என்ன இருக்கிறது என்னை கொள்வதற்கு? அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. எங்க வச்சிருந்தான்? எல்லாத்தையும் அடைப்ப பையில வச்சிருந்தான். அவன் கல் எங்க இருக்கு? ஒரு சின்னோண்டு பையில, சின்னோண்டு பையில. அதுல கவனம் 5 கல்லும் தான். அவ்வளவு சிறிதான ஒரு பை. பார்க்கிறான், இவன் நடந்து போறான். யாருக்கு விரோதமா? கோலியாத்துக்கு விரோதமா நடந்து போறான். 100% இந்த கோலியாத்துக்கு நம்பிக்கை நிச்சயம் இன்னைக்கு யார் செத்தா? ஆனா தாவீதுக்கு 100% நம்பிக்கை இன்னைக்கு யார் செத்தா? யார் செத்தா? 2 பேரும் அறிக்கை பண்றான். அவன் பட்டயத்தை நம்பி அறிக்கை பண்றான். இவன் யாரை நம்பி அறிக்கை பண்றான்? அறிக்கையை பாருங்க. அவன் பட்டயத்தை நம்பி அறிக்கை பண்றான். இவன் யாரை நம்பி அறிக்கை பண்றான்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களில் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன். அந்த தேவன் இன்னைக்கு உன்னையும் உன்னுடைய சேனை என் கையில ஒப்பு கொடுப்பார். போனான். எல்லாரும் பிரமித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல தோற்றத்தை உடையதான எலியாவை பார்த்து கொண்டிருக்கிறான். எலியாவு யாரு? தாவீதுடைய அண்ணன், மூத்த அண்ணன் எலியா. சரீரத்தினுடைய தோற்றம் பயங்கரமா இருக்கும். ராணுவத்தில் இருந்தவன். எனவே சரீரம் எல்லாம் நல்ல தடகாத்திரமான சரீரம். அவனெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். இவன் போறான். அவன் பக்கத்தில் வரவன்னு சொல்லி நினைத்தான். எங்க இருந்தே அடிச்சான்? அஞ்சு கல் வச்சிருந்தான். ஆனா ஒரு கல்லு தான். அப்படிதானே? ஒரு கல் தான் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. இதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம். இவனுடைய நினைப்பு 5 கல்லுக்குள்ள விழுந்துதான் முடியும். ஆனா ஆண்டவர் இவனுடைய விசுவாசத்தை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து, ஒரே கல். பட்டயத்தை எடுத்து அவன் பட்டயத்தை எடுத்து அவனை பட்டயத்தை எடுத்து அவனை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஏன்னா நாலு சிறிதான ஆளன் பட்டயத்தை இவனால சுமக்க கூட முடியாது. அவ்வளவு பெரிய பட்டயம். சிரமப்பட்டு தூக்கி தான் வெட்டி அந்த பட்டயத்தை அவனுடைய கூடாரத்தில் கொண்டு வச்சானா. சிரமப்பட்டு சுமக்க முடியாம அந்த பட்டயத்தை என்ன செய்து போயிருப்பான். ஆண்டு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை என்ன செய்தார். மனுஷன் பார்க்கிறபடி தேவன் என்ன செய்ய மாட்டார். மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்க்கவே மாட்டார். அப்ப மனிதர்கள் எல்லாம் நமக்கு உறவமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் மட்டும் நமக்கு எப்படி இருக்கணும்? அனுசாரியா இருக்கணும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நீர் என்னோடு இருக்கிறீரா? நீங்கள் அதுல சந்தேகத்தை நீங்க ஆண்டவரத்துல ஜோமன்னா அந்த வெட்ட வெளிச்சமா காட்டுவாரு. நான் உன்னோடு இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. எப்படி நடக்குது பாரு, நேர்த்தியா நடக்கிறது அல்லவா? இது நீ என்னோடு இருக்கிறாய், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான சாட்சி. மேன்மையாக நடத்துவார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காரியங்கள் நான் நினைச்ச நேரத்தில் நடக்காது. ஆனால் தேவன் நான் நினைத்ததோட மேன்மையாக தான் நடத்துகிறார். ஆண்டவர் என்னோடு இருக்கிற என்னதான சாட்சி அநேக வேளைகளில் விளங்கி கொண்டிருக்கிறது.
தேவன் எதிராளியாக இருந்தால் உங்களால் சமாளிக்க முடியாது. 1000 பேர் உங்களுக்கு எதிராளியாக இருக்கட்டும், உங்களால் என்ன செய்யலாம்? சமாளிக்கலாம். அநேக வார்த்தைகள் இருக்கிறது. நான் சமயம் அதிகமாகிறபடி நான் நிறுத்துகிறேன். நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம். எதற்காக? முதலாவது பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது முழுசு நான் 30 பேரும் சொல்லி முடிக்கல. எதற்காக? உங்களை சீர்படுத்துவது. நீங்க சீரில்லாமல் இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு வகுத்த அந்த ஒழுங்குல நீங்க இல்லை. அந்த சீரை கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன தரணும்? சில கஷ்டத்தை தரணும், சில உபத்திரவத்தை. கஷ்டம் எங்கிருந்து தான் வரணும் என்பது அவசியம் இல்லை. சிலருக்கு பேயை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்குறாரு, பேயை வரவிட்டு. சிலருக்கு நோயை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்குறாரு. சிலருக்கு குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்கு. சிலருக்கு பணம் இல்லாத ஒரு கஷ்டம். சிலருக்கு தனக்கு அன்பா இருந்தவங்க எதிராக இருப்பாங்க, கஷ்டம். ஏதோ ஒரு விதத்துல உபத்திரம் வருகிறது. அது உங்களுக்கு என்னதுதான்? அவசியம்தான். இங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த உபத்திரம் எனக்கு அவசியம் தான் சொல்றாரு. தேவனே, நாங்களோ அக்கிரமம் பண்ணி ஆகாமியம் பண்ணினோம், நீரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நீரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எனக்கு தந்ததான உபத்திரவம் உண்மையின்படிதான் என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று சொல்லி நான் இருக்கிறேன். அறிந்திருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருகிறதா? பிரச்சனைகள் வருகிறதா? நீங்க சிந்தித்து பாருங்க. தேவனுடைய சன்னதியில் ஜெபம் பண்ணி வந்து பாருங்க. உண்மையின்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். நியாயம் இல்லாமல் பிரச்சனைகள் ஒன்றும் வருவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மையின்படி, தேவன் அவர் வகுத்த உண்மையின்படி தான் நமக்கு அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. நாம் தேவனிடத்திலே, ஆண்டவரே இந்த உபத்திரமையை சீர்படுத்துவதற்கு வந்திருக்கிறது. எனக்கு உணரத்தக்கதான இருதயத்தை தாருங்க. தாவீது உணர்ந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான், விடுதலையாக்கப்பட்டான். அதே போல ஆண்டவரே நாம் ஆசீர்வதிக்கப்பட, விடுதலையாக்கப்பட எனக்கு இருபதாருன்னு சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உற்றார் உறவினர் மற்றுள்ளோர் யாவரோ மாறோள வைத்தனை வேரோள விரட்டினோம். உற்றார் உறவினர் மற்றுள்ளோர் யாவரோ மாறோள வைத்தனை வேரோள விரட்டினோம். அருளே எந்தாவரம் ஆண்டவரின் கரம், அருளே எந்தாவரம் ஆண்டவரின் கரம். அனைத்து எழுத்துத்தான் அண்டையில் சேர்க்குவே, அனைத்து எழுத்துத்தான் அண்டையில் சேர்க்குவே. உன் சீக்கம் இயேசுவே, நானோர் பண்பாண்டவே உத்தம சீகம். இல்லை நாம் பக்கத்திலே வந்து வரைந்தெடுப்பீரா ஆண்டவரே. ஹல்லேலூயா. சித்தப்படி வரைந்தெடுப்பீரா. கலவீன பாவினா சுரவீன தேயினா உலகத்தின் மாறியில் அனைந்தலியான. கலவீன பாவினா சுரவீன தேயினா உலகத்தின் மாறியில் அனைந்தலியான. ஒன்றன் வரோகையோ உண்மை நான் சந்திக்க, ஒன்றன் வரோகையோ உண்மை நான் சந்திக்க. இதை நடத்தும் நல்லவரே, நீங்கள் நடத்தும் நல்லவரே. ஹல்லேலூயா. உன் சீக்கம் இயேசுவே, நானோர் மண்பாண்டவே உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் உத்தம ஜீவியாய் உயர்த்து. ஆண்டவரே, கேட்ட சத்திய வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து உம்மால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ளவர்களாக செயல்படுவதாக மாற்றுவீராக. ஆண்டவரே, இதற்கான கிருபையினால் வல்லமையால் நிரப்புங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்திலும் இந்த முதல் நாளிலே உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து நீங்க சிறமைகளெல்லாம் நினைத்து உங்க நாமத்தை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த கிருபை செய்தீரே. நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்தீங்களுமே, ஆசீர்வதித்தீருமே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா ஜனங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சத்திய வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம். இந்த வார்த்தை இவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இவர்களுக்குள்ளாக பலன் செய்யும்படியாக அவருடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திற்குள்ள பத்திரப்படுத்தப்பட இவருடைய இருதயத்தை சீர்படுத்துங்க, செவைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போகிற நாட்களிலே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறதான விளக்காக உடைய பிள்ளைகள் மாற்றப்படத்தக்கதாக இந்த வார்த்தை வசனங்கள் அவர்களுக்கு என்னென்னைக்கும் பயன்படத்தக்கதாக அவர்களை பத்திரப்படுத்தி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க, வர நாட்கள் அழைத்து பாருங்க. இந்த வாரம் பொழுது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக கொடிய வியாதிகளுக்கு எல்லாம் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய சகல செயல்களுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பொல்லாப்பை தீமை செய்கிறதான எல்லா ஜனங்களுடைய தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமா சிந்திக்கிறோம். எல்லாருடைய போக்கு உறவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா சிந்திக்கிறோம். வருகை தாமதிக்க மறுபடியும் ஒருமுறை உடைய சன்னிதானத்திலே கடந்து ஆரம்பித்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை வேண்டுமா சிந்திக்கிறோம். வருகை இருக்குமானால் உண்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவித்தை நல்ல நடக்கி தந்து தேவன் நாம எங்களை வழி நடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.